ஏய் உங்க வீட்டுக்கு வந்தா ஏன்னா குர்ரா தண்ணி கிண்ணி எதுவுமே பண்ண மாட்டேற. சரிடா டேய் கத்தி எத்தனோடா பழத்தை கட் பண்ண பழம் மட்டும் கையில குத்தா விட்டுறது ஓட்டியாடா உள்ள அவன் கூப்பிடுறா அவனதான் கூப்பிடுது போடா. அடரியா அட மாட்டேன். ஏய் சரிடா சாப்பிட்டு நடத்துமாடா. காத்த வரல ஏசி எதுவுமே இல்லையா? கைஸ் இதான் என் வீடு பாருங்க. டிவி வயிறு ஸ்பீக்கர் வேற கீழே டேபிள் ஃபேனு வாட்ச். ஏய் உங்க வீட்டுக்கு வந்தா ஏன்னா குர்ரா தண்ணி கிண்ணி எதுவுமே பண்ண மாட்டேற. சும்மா உட்காந்துக்கிற. நீ என்ன விருந்தோம்பல் பண்ற சொல்லு. தமிழ் பண்பாடே விருந்தோம்பல் பண்றது. அக்கா தம்பி மாதிரி இருந்து ஆட்டத்தை பத்தியா? திருநெல்வேலி அல்வானா திருநெல்வேலி அல்வா தான்ப்பா. எந்தடா இப்போ அந்த தெகிட்டுதா ஆப்பிள் இருக்குதுல. இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா? இப்படி திருட்டுதா இல்ல மாதிரி பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னா 6 மணிக்கு மேல சாப்பிடாம இருந்தா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. 8 மணிக்கு தூங்குறவங்களுக்குடா. அப்படி இல்லை ஓகே அப்படி இல்லை. 7:30 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 7:30 மணிக்கு புள்ளியே சாப்பிட்டா அதான்டா தூங்குறோம் இல்லடா. சொல்றது ஒண்ணும் இல்ல நம்ம சொல்றது கேட்கறதுக்கு நான் வரல. அது 9 மணிக்கு தூங்குறவங்களுக்கு தான் 7:30 மணிக்கு. இப்ப நீ 7:30 மணிக்கு சாப்பிட்டு 10-10:30 மணிக்கு முடிச்சுன்னா திருப்பி பசிக்கும். அப்ப திருப்பி சாப்பிடுவா. அதுக்கு மேல சாப்பிடக்கூடாதுடா. சாப்பிட்டா என்ன ஆகுனா அதான்டா வயசு இருக்கு பாத்தியா, நம்ம வயசு ஸ்கின் எல்லாம் வந்து அப்படியே ஷைனிங்காவே இருக்கும். அது நீ டைமுக்கு தூங்கணும். 8:30 மணிக்கு. ஆமா கரெக்ட் தூங்கணும். ஆமா தூக்கமும் கரெக்டா இருக்கணும். 8:30 மணிக்கு தூங்கி 5:30-4 இருந்தனா செம்மையா இருக்கும். என்ன இவனுங்க வாங்குற வேலைக்கு நான் தூங்கத்துக்கே 12 ஆயிடுச்சு. கடன் எவ்வளோ இருக்கு? கரெக்டா கடன் எவ்வளவு இருக்காது சொல்லு. சரி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். கடன் நீ இப்ப 500 ரூபா வச்சுக்கிறியா? 500 கால வச்சுக்கிட்டே இல்ல ஒரு 20 கோடி இருக்கு. என்னடா எப்ப காசு கேட்டா கடன் 20 கோடி தான் நான் தூக்கு போட்டேன். அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு இவ்வளவுதான் கடன் எவ்வளவு இருக்குன்னே தெரியாம கடன் கொடுத்துட்டே இருக்க மாசம். நீ வீட்டுக்கு மனையில ஒருத்தன் வீட்டு காசு வாங்கிட்டு மனையில போய் சிச்சுனே போனா. இப்பதான் தெரிஞ்சு எதுவுமே போட்டு வச்சிருப்பீங்க. சரி ஜூஸ் போட்டு வந்தியாடா அந்த பழத்தை வச்சு? பழம் ஜூஸ் போடலாம்டா. பால் கூட நான் வாங்கி வந்துறேன். போலாமா? நானே எதனா ஸ்பான்சர் பண்றேன். கடன் நீ எல்லாரும் பேசிட்டு ஸ்பான்சர் பண்ணிட்டு வீட்டுல வயிறு எரியும். அப்புறம் அப்படிலாம் காசு வச்சுன்னா ஜூஸ் குடினா அப்படி போட்டு ஜூஸ் நீ வேணா நான் கட் பண்றேன். எவனா சாப்பிடுறது நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தோம். அதுல எப்படி ஈஸியா கட் பண்ணலாம். எல்லாம் அவ மண்மத கோயிலாம் அடடா சூடன் மாடாட அழகா இவள் தான் லிரிக்ஸ் தெரிஞ்சா பாடல. சரிடா டேய் கத்தி எத்தனோடா பழத்தை கட் பண்ண பழம் மட்டும் கையில குத்தா விட்டுறது. மாதுளை என்ன நம்ம ரிப்பேர் ஆகுது கைஸ். மிக்ஸி எப்படி அரைக்கிறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். வா நான் அரைச்சு விடுறவா. கையில பிடி விடுவேன் அதானே. கொஞ்சமா நம்ம உள்ள போட்டுக்கலாம். பால் காய்ச்ச வேணும்டா. கைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு பால் வேணும்ட்டான். இப்போ நம்ம பாலை ஊற்ற போகிறோம். பல்ல கடிக்கூடாது. ஒரு நிமிஷம் கத்திரிக்கோல்ல கட் பண்ணுங்க. என்னடா பாலை காய்ச்சாம ஊத்துறீங்கன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. இது ஒரு விதமான ஸ்டைல். இது இப்போ இவ்வளோத்தையும் சுத்த விட்டோம்னா இப்ப இவ்வளோத்தையும் சுத்தா தெரிச்சிடும்.
ஸோ ஏன் நம்ம ஏன் ஓட்டியாடா அவனுக்கு தெரியாது. சக்கரை போட்டா சக்கரை காலியா இருக்குங்க. ஆனா வயிறு எஞ்சுமே போட்டா தெரியும். அது வந்து உண்மை. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மிக்ஸி வந்து கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால ஒரு லைட்டா ஒரு ஆத்தாத்துட்டு பசங்க விட்டு அதான் ஜூஸ்னா குடிச்சிருவாங்க. என் தம்பி வெளியே கேட்டுனேன், நான் எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு கேட்டுனேன். 47. ஜார்ல அரைச்சாங்க. இதுதாங்க ஜூஸ் அரைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உடனே நான் இஷ்யூ கண்டுபிடிச்சேன். அப்புறம் நான் பெரிய ஜார்ல அரைச்சேன். இதுல அரைச்சேன். வடிகட்டாம குடிங்க. எப்பவுமே சக்கையோட குடிச்சாதான் அந்த ஜூஸுக்கே பலன். எதனால சொல்றேன்னா, இப்ப அந்த ஒரு மாதுளை பழத்தை நீங்க அப்படியே சாப்பிடுறீங்க, அத சக்கைய நீ துப்பிட்டா சாப்பிடுற இல்ல நீங்க என்ன வீடியோல பேசுறதுன்னே தெரியும். கொஞ்சம் ரசம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் guys. செம்ம ஸ்மெல், சூப்பர் பவர், சுத்தமான மாதுளம் பழம் ஜூஸ். இல்லடா பால்ல இருக்கும்ல அந்த கூலிங் சார். இது ஜூஸ் மாதிரியே இல்லையே ஃபர்ஸ்ட். அதை வந்துட்டு வாங்க. ஏன் நல்லா இருக்குடா? நல்லா இருக்கும் அது. ஏன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட ஊத்தல. எங்க வீட்டு காசு ரசம் ஊத்துறீங்கடா உள்ள? கண்டுபிடிக்கிறாங்க. ரசம் தானே ஊத்துறீங்க. ரசம் வாசனை டீல். புளி தானே கலந்துருக்குற. கரெக்டா பேசுறேன். நீ அப்படிதான் பிரியாணி வச்சா நாசமா போச்சு. நீ ஜூஸ் வச்சா புளி கரைச்சதை ஊத்திட்டு நம்மளது உள்ள. தயவு செஞ்சு சக்கை வடிகட்டியே குடிங்க. சக்கை தான் இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே செருப்பு போட பெரிய ராஜ பரம்பரை செருப்பு சொல்லி சைக்கிள் இப்படியா விடுவாங்க? நீ பார்த்த உடனே மாத்திடுச்சு மெழுகாலே அழகில் என் சிகரம் நடந்து நடந்து. காலையில முதல் பால் கண்ணு குட்டிங்க. என்னடா குத்தா காதுல கொய்யுன்னு ஜூஸ் கலந்துட்டு வயிறு வலிக்குதுடா. என்ன காலண்டா காதுலாம் கொய்ய சொல்லலாம். எதுவும் சொல்ல மாட்டா. இதுக்கப்புறமா குஸ்டா செத்தா சாக வேண்டியது தானே பண்றது. கைஸ், மரண வாக்கு மூலம் இது குடிச்சு எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பு காரணம் அவன் தான். சரி, இன்னும் வைக்கிறேன். நம்ம சொல்லிடலாம். எதாக இருந்தாலும் அவங்க வீடியோல பார்க்க தான் போறாங்க. தேவையான பொருட்கள்: ஓட்ட ஜார் ஒண்ணு, அந்த ஜார்ல நீ ஜூஸ் கீழே ஊற்றும். இது கீழே ஊத்தும் அந்த பசை எல்லாமே வீடியோல இருக்கு. அப்புறம் ரசம் கொஞ்சம் ஊத்துனேன். நான் காக்காட்டெல்லாம் பேசுவேன், அது போகாது. ஏன்னா எங்க வீட்டுல டெய்லி பிஸ்கெட் சாப்பிடுறோம். வா கா 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 கா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காக்கா கை வந்து நிக்குதுடா. வா. டேய், நான் மாடா மேய்கிறேன். மாதிரி பவர் போடுறான். மூக்குல இருந்து ரத்தம் வந்து. எனக்கு ஒன்னே ஒன்றுதான், வாழ்க்கையில முன்னேறமோ இல்லை இல்லையோ, ஆனா வாழ்க்கையில முன்னேறணும். அது படிப்படியா முன்னேறமோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு படியா மேல ஏறணும். டேய், கடைசி வரைக்கும் படி ஏற மாட்டேன்.